நண்பர்களே, முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அறுபடை வீடுகள் அப்படின்னு சொன்னாலே மிலிட்டரி கேம்ப்ஸ் அல்லது ராணுவ முகாம்கள், ராணுவ குடியிருப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது முருகன் அவர்கள் ஒரு போர்க்கடவுள், ஒரு அரசன் அசுரர்களை எதிர்த்து போரிடுறாங்க. ஸோ அப்படி போரில் ஈடுபடும் பொழுது 6 இடங்களிலே தன்னுடைய ராணுவ முகாம்களை அமைத்து கொண்டு போரிலே ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 6 இடங்களிலே ராணுவ முகாம்கள் அல்லது அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 6 படை வீடுகளை அமைத்து கொண்டு போரிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் அந்த 6 படை வீடுகள் தான் இன்னைக்கு முருகனுடைய கோவிலாக இருக்கின்றது. ஸோ இந்த 6 படை வீடுகள் எது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 6 படை வீடுகளிலே எது முதலாவது படை வீடு, எது இரண்டாவது படை வீடு அப்படின்னு